என்ன பண்ணும்? அங்க பார்த்து சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மொத்தம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா சொன்ன எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் பாப்பாவோட 1 டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பி தானே இருக்க? அம்மா பாரு, ஜெட்சிக்கு வந்து இன்றைக்கி குடிமி கிடையாது. இந்த ஹேர் ஸ்டைல் எப்போவுமே குடிமி போட்டு போவா. இன்றைக்கி சும்மா தலையில் இப்படி எடுத்து ஹேர் பின் மட்டும் குத்திட்டு போகிறான். அழகி ஸ்கூல் கிளம்பிட்டி? அழகி ஸ்கூல் போகலாமா? வீட்டில் தான் இருக்க, போகலாமா? போகலாம். ஜெட்சியை கிளப்பின ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அவளுக்கு டெய்லி குளிக்க வச்சுட்டு வந்தோன்னே இந்த லோஷன் யூஸ் பண்ணுவேன். பேபி ஹக்லேருந்து மில்கி லோஷன். அவளோட ஸ்கின்னு காம்பினேஷன் ஸ்கின் தான், ட்ரையும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு லோஷன் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் இது யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதில் வந்து பவுடர், இதில் பாப்பா மையெல்லாம் வச்சு இப்படி இழுக்கி வச்சுருக்கா, அதனால் அது இந்த நிலமையில் இருக்குது. பவுடர் ஆமாம், அது மாதிரி குட்டி மேடம் ரெடி ஆகிட்டாங்க. சரி வை இது அம்மா போய் உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். திரும்பி உட்காந்துச்சுக்கோ. என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? சரி சொல்லு. இங்கே பேருமா தங்கப்பில்லை, என்ன ஸ்நாக்ஸ் வேணும் பாப்பாவுக்கு? பப்பாயா ஸ்நாக்ஸா? இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் அம்மா வைக்கிறேன். திரும்பி உட்கார். என்ன? இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு நான் பாப்கார்ன் தான் பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், பாப்பாவுக்கு ஜங்க்ஸ் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுதுன்னா, அவள் என்னை தவிர வெளியில் வேறு யாருனா கடைக்கு போனாலோ இல்லை வேறு யாருனா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாலோ டக்குன்னு அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாள். இப்போ நம்மளுமே அதை கொடுத்துட்டு வந்திருந்தா அந்தளவுக்கு அது அவளுக்கு பெருசாக தெரியாது. இப்போ அவங்க அப்பாவுமே கடைக்கு போனால் இல்லை வேறு யாருனா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அங்கே போய் சாக்லேட் வாங்குறது அதெல்லாம் இப்போ அவளுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. இங்கே இவங்ககிட்ட போனால் வாங்கி தந்துடுவாங்க, அதனால் அங்கே அதை கேட்கலாம். என்கிட்ட வந்து கேட்கவே மாட்டாள், இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு என்கிட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா நான் பண்ண மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்பாவோ இல்லை வெளியிலேருந்து வேறு யாருனாவோ அந்த மாதிரி கூப்பிட்டா அவள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி இருக்குது. அது தப்பு. அதனால் அவளோட ரொட்டீனில் இதையுமே நான் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிடிக்கும், இருந்தாலும் இதுவுமே குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, அதனால் இதுவுமே அப்பப்போ சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த ஆக்டிவ் பாப்கார்னோட காம்போ பேக் தான் எடுத்திருக்கேன். இது நான் ரீசன்ட் ஷாப்பிங் ரிலையன்ஸ் போயிருந்தேன், அப்போ வாங்கினது. இது வந்து ஒரு பேக் வெளியில் வந்து எவ்வளோ வரும், 30லேருந்து 50க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது 3 பேக் வந்து 110 காம்போவில், அதில் எம்ஆர்பி 110 போட்டிருக்கு, ஆனால் கண்டிப்பாக 110ஓட கம்மியாக தான் இருக்கும் பில்லிங்கில். ஸோ பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி இது தான் பேக் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஒரு க்யூப் பட்டர் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து சீஸ். ஆக்டிவ் பாப்கார்னில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து சீஸு, 3மே சீஸ் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் அங்கே நோட் பண்ணல, நான் வேறு ஃப்ளேவர்ஸ் இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன், ஆனால் 3மே சீஸ் தான். சரி ஓகே, இதுலேயே வந்து கொஞ்சம் மசாலாஸ் வந்து உள்ளே இருக்கும், அதனால் ஒரு க்யூப் பட்டர் மட்டும் போட்டுட்டு இதை அதில் கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் மூடி வச்சிங்கன்னா பாப்கார்ன் ரெடி ஆகிடும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் அகலமான பேன் எடுத்திருக்கேன், ஆனால் லென்த்தாக இல்லை. லென்த்தான பேனில் பாப்கார்ன் பேக் பண்ணும்போது அது நல்லா வந்து வெடித்து வரும். இது அகலமாக இருக்க லென்த்தாக இல்லாதனால நிறைய கர்னல்ஸ் வந்து எனக்கு வந்து பாப் ஆகவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க பாத்திரத்தில் பாப்கார்ன் பேக் பண்ணுங்கள். இது பேக் ஆகிற டைமில் நான் பண்ணுற ஒரு சில விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பாப்பா ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னா, அவளோட பிரேக்ஃபாஸ்ட் அவள் என்ன சாப்பிட்றான்றதை பொறுத்து தான் இருக்கும். அவள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலன்னா அன்றைக்கி ஹெவியாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டானா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஒரு குழந்தைங்க ஒரு டைப்பில் இருக்கலாம். பாப்பா எப்படின்னா அவங்க அப்பா மாதிரி, அவரும் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார், ஆனால் எழுந்தோடனே சாப்பிட மாட்டார். இப்போ எப்படின்னா தூங்கி எழுந்து ஆஃபீஸ் கிளம்புறது, இதுதான் மார்னிங். அந்த எழுந்தோடனே சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறதுன்றது பிடிக்காது. அதனால தான் நான் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் பேக் பண்ணிடுறேன். அவர் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி பசி வரப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துப்பார். பாப்பாவும் அதே மாதிரி தான், தூங்கி எழுந்து ஸ்கூல் கிளம்புறேன், இந்த கேப்பில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன்றா. அதனால் அவளை கம்பல் பண்ணி கொடுக்குறதும் நான் விட்டுட்டேன். ஆனால் ஆல்டர்னேட்டிவாக வேறு இருக்கும், பால் இல்லைன்னா சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணி அவள் குடிப்பா. இதுவே வந்து அவளுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஹெவியாக வைப்பேன் அந்த டைமில், அதை சாப்பிட்டானா
ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாப்பா பேக் வந்து பேக் பண்ணிடலாம். ஒரு ஸ்பேர் ட்ரெஸ்ஸு பேண்டீஸ் வச்சுருக்கேன். கூடவே ஒரு வாட்டர் பாட்டில், அவளோட ஸ்நாக்ஸு. இன்றைக்கி அவளுக்கு ட்ரீட் டே மாதிரி. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் பாப்பாவுக்கு வந்து ட்ரீட் டே. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜஸ் இல்லாமல் இந்த மாதிரி வந்து அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எதனா வந்து பேக் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பாப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டா, சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி அது ஒரு கிளாஸ் சாப்பிட்டா, பாயில்டு எக் ஒன்று சாப்பிட்டா. அவள் வயிற்றுக்கு இது போதும். ஸ்நாக்ஸ் வந்து பாப்கார்ன் லைட்டாக இருக்கும். மதியம் வந்தோடனே நான் வந்து லஞ்ச் ஊட்டி விட்டுருவேன். இப்போ டைம் 9:15, ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஸ்கூல் டைமிங் வந்து 9:30 to 12:30. இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அட்மிஷன் ஃபார்மில் பேஸ் பண்ணுறதுக்காண்டி 2 ஃபோட்டோ கேட்டுருந்தாங்க. அதுதான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்பா எவ்வளோ க்யூட்டாக இருப்பா பாருங்கள் இந்த ஃபோட்டோவில். இதுதான் அவளோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லைஃபுக்குன்னு எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. ஆல்ரெடி ஸ்டூடியோலலாம் கூட்டிகிட்டு போய் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஆல்பம் போட்டது அப்படி இப்படின்ட்டு ஃபோனில் எடுக்கிறோம் எவ்வளோ ஃபோட்டோஸ். இருந்தாலும் இப்போ இதே ஃபோட்டோ தான் அவளோட அடுத்து கிண்டர் கார்டன் ஸ்கூலில் போடும்போதும் கொடுப்போம். இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்பெஷலில், அதனால தான் காமிச்சேன். இப்போ பாப்பாவை பிக் பண்ணுறதுக்கு 12:30 நான் தான் கிளம்பியிருக்கேன். குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். தலை எவ்வளோ ஈரமாக இருக்குது. எப்போ வெளில போனாலும் இந்த ஐட்டம் என் கூட எடுத்துப்பேன். இதில் வேப்பில், ஜபமாலா, ஆணி இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் போட்டு முடிச்சு போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறேன்ல, ஸோ காற்று கருப்பு எதுவும் அண்டக்கூடாது. உச்சி வெயிலில் போகிறோம் அந்த ரீசனுக்காக. இப்போ எந்த கடைக்கு போகிறோன்னு சொல்லு. எங்கே போகிறோம்? எங்கே? எந்த கடை? நெருப்பு கடையா? நான் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே ரிலையன்ஸ் கிளம்பிட்டேன். லாஸ்ட் வீக் சண்டே நான் ரிலையன்ஸுக்கு ஷாப்பிங்க்கு போயிருந்தேன் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க. அப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் மக்கு பார்த்துருந்தேன். இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் ஜூஸு, மில்க் ஷேக்கு, ஸ்மூத்திஸ் எது போட்டாலும் நம்ம வெளியிலையும் கொண்டு போகலாம். ஆஃபீஸ்க்கும் இப்போ ஹஸ்பண்ட்க்கு மில்க் ஷேக், ஸ்மூத்தி தானே கொடுத்து அனுப்புகிறேன், கஞ்சி அந்த மாதிரி, அதுக்கும் யூஸ் ஆகும்ன்ட்டு பார்த்தேன். ஆனால் வாங்கலை. சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது, வாங்கலை. நான் எம்எல் எவ்வளோன்னு பார்க்கல. ஆனால் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு ப்ராடக்ட், ஆனால் அது நல்லா இல்லை. இப்போ எமர்ஜென்சியாக தேவைப்படுது, சரி ரிலையன்ஸே போய் வாங்கிடலான்னு கிளம்பிட்டோம். அப்படியே நானும் பாப்பாவும் பேசிகிட்டே நடந்து ரிலையன்ஸ் வந்துட்டோம். எங்களுக்கு வீட்டிலேருந்து ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் பக்கம் தான். பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு நான் அப்படியே போயிட்டேன். எந்த கடைக்கு? புது கடைக்கா? அன்றைக்கி நம்ம இங்கே வந்தால டேடா கூட இங்கே பாரு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்னடி வேணும்? என்ன வேணும்? ஓகே. பாப்பா கூட தனியாக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் என்ன, சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது. அந்த டைலாக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் அவளை சுத்தமாக கையில் பிடிக்க முடியாது. ரொம்ப சேட்டை பண்ணுவாள். இப்போ எங்கே இவ்வளோ அவசரமாக ஓடுறான்னா வாஷ்ரூம் தான் போகிறாள். ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக வந்துட்டனால பாப்பா ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்னால் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷாப்பிங்னா பெரிய லெவல் ஷாப்பிங்லாம் இல்லைங்க. இந்த ஒரு மக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா வீட்டில் இன்னொரு குட்டி தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். ஃபீட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்தேன். மேபி அலை ஸ்டார்ட் பண்ணிட்டா கஷ்டம் இல்லை, ஸோ டக்குன்னு போயிடணும். இந்த கப் தான் 99 ருபீஸ்க்கு ரொம்பவே வர்த்து. ஆனால் கிளிப்பு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இல்லை. சண்டேவே அதனால தான் வாங்காமல் வந்துட்டேன். இப்போ எமர்ஜென்சி, ஸோ வாங்குகிறேன். நான் பாப்பாவை தான் கலர் சூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அவன் என்ன பண்ணுறான்னு அந்த கலர் நல்லா இருக்கு. எந்த கலர்? அந்த கலராக நல்லா இருக்கு. பாப்பாக்கு எந்த கலர் வேணும்? இதுவா இதுவா இதுவா? பிங்கா வேணும்? பிங்கா? ஏன் பிங்க்கு? எது வேணும்? இதான் வேணுமா? சரி, பிங்கே வாங்கலாமா? அது எப்படி இருக்குன்னு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டோம். என் தலை எப்படி காமிச்சிட்டு போனேன் ஈரமா பாருங்க. பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு வெயில். பாப்பா இன்னும் அவங்க தொட்டியில் தூங்கிட்டு இருக்கா. ஸ்கூல்லேருந்து வந்துட்டோம். நான் கேம் போச்சு. வரலையா? பாப்பாவுக்கு வந்து பேக்கில் வச்சு கொடுத்தோம்ல, அதே ட்ரெஸ்ஸே எடுத்து போட்டாச்சு. குட்டியை அவங்க துள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டியா டெய்ச்சா துள்ளுறாடி. எப்படி வேர்த்து விறுவிறுத்துப்பா, முடியல. சரியான வெயில். குட்டி பாப்பா வேற அழுறாங்க. சரி, ரோஸ் பண்ணி கொடுக்குறியா? ம், ஏன்
குடிக்கிறியா? ரோஸ் மில்க் குடிக்கிறியா? நல்ல வேலை இன்னைக்கு நான் யதார்த்தமாக சரி வெயிலில் போய் கூட்டிகிட்டு வருவோம், அதனால் ரோஸ் மில்க் போடலாம் தான் போட்டேன். ஆனால் அவள் இன்னைக்கு வரும்போதே வந்து எப்போவுமே அந்த ஒரு அவங்க அப்பா கூட ஒரு இடத்துல ரோஸ் மில்க் குடிப்பாள். அந்த கடையை பார்த்த உடனே டேடா இங்கே ரோஸ் மில்க் வாங்கி தருவார், ரோஸ் மில்க் வாங்கி கொடு, ரோஸ் மில்க் வாங்கி கொடுன்னு கேட்டுனே இருந்தா. நல்ல வேலை வா அம்மா வீட்டில் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நைஸாக கூப்பிட்டு வந்துட்டேன். சும்மா கூப்பிட்டு வந்திருந்தா குழந்தை ஏமாந்துருக்கும். இன்னைக்கு யதார்த்தமாக போட்டும் வச்சுட்டேன். இன்னைக்கு நிறைய சிங்க் ஆகுது. குடிக்கிறியா? ரோஸ் மில்க் குடிக்கிறியா? இரு அம்மா ஊற்றி தரேன். தள்ளு தள்ளி விட்டுறது இரு. நான் 11:30க்கே பாப்பாவுக்கு ரோஸ் மில்க் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் போயிருந்தேன். வெயிலேருந்து வந்ததுக்கு சூப்பராக இருந்தது ஜில்லுன்னு குடிக்க. இன்றைக்கி பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ் எதுவுமே சேர்க்கல, ஏன்னா டக்குன்னு பண்ணனால வெறும் ரோஸ் மில்க் மட்டும். ஆனால் குடிக்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சொல்லு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சரி ஏன் அழுதுகிட்டே குடிக்கிற? ஆனால் முடிக்கக்கூடாது சரியா? சரியா? சரி. ரோஸ் மில்க் எப்படி இருக்கு? டேடா வாங்கி தருவாங்களா? இது அம்மா செஞ்சது. அம்மா செஞ்சது எப்படி இருக்கு? அம்மா செஞ்சது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? பாப்பா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? நான் வந்து இந்த ஜாரோடு குடிக்க போகிறேன். ஒரு அர்ஜென்ட்டில் செஞ்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போ வந்தோன்னே பாப்பா கப்பில் ஊற்றி குடிச்சிட்டேன். நான் அதில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் இதை அப்படியே குடிச்சிட போகிறேன். ஆமாம், பாப்பா கப்பில் குடிக்கிறேன், அம்மா கிளாஸில் குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி அப்படியே இருக்குது. பாலில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல, அப்படியே காய்ச்சி. ரோஸ் மில்க் தண்ணி தங்கம். ஜாரு அது கப்பு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு, குட்டி பாப்பா அதுக்குள்ளே ஏஞ்சிட்டாங்க, துள்ளின்னு தான் இருக்கிறாங்க. அவளையும் தூக்கிட்டேன்னா இன்னும் திரும்ப டைம் வந்து இப்போ 1:30 ஆகுது. சாப்பாடெலாம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு திரும்ப 4 மணிக்கு குட்டி பாப்பா ஒரு ரவுண்ட் தூங்குவா. அப்பா அவள் தூங்கும் போதும் இந்த குட்டியும் தூங்க வச்சுடுவேன். இதுதான் ஜெச்சியோட ரொட்டீன். அதோட எந்த திரும்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, திரும்ப விளையாடுவாங்க, திரும்ப நைட் சாப்பிடுவாங்க, திரும்ப தூங்கிடுவாங்க. அவ்வளோதான். என்னம்மா என்னம்மா ஐயோ அழகி. பாய் சொல்லு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு. என்ன பண்ணும்? அங்கே பார்த்து சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மொத்தம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பாய். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உமா தரா. பாய்.